அனைவருக்கும் வணக்கம். உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்னு ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் ரெண்டு பேரோட நிலைமை இன்னைக்கு ஆயிருக்கு. ஒன்று விஜயலட்சுமி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். ஒன்னொன்னா பார்த்துருவோம். விஜயலட்சுமி இவ்வளவு நாள் அவங்கள வந்து பேக்கப் பண்ணி என்னென்ன விஷயங்களை யார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். நேற்று உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து போயிட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இடைக்கால தடை அப்படிங்கிறத வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கினதுக்கு அப்புறம் விஜயலட்சுமி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து இதுதான் என் கடைசி வீடியோ, இனிமேல் நான் வீடியோ போடவே மாட்டேன் அப்படின்னு வழக்கமாக புலம்புவாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இந்த கேஸை ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தெரியும். கடைசி வீடியோன்னு சொல்லியே எத்தனை கடைசி வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த கேஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் அதெல்லாம் யூஸ்வலாக சொல்லக்கூடிய விஷயம் தான். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி புலம்பி இருக்காங்க, ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னா, நேராக திட்ட முடியல, பட் திட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேற்று ஏன் சீமான் அவர்களுக்கு ஆதரவா இந்த உத்தரவு அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா, சீமான் தரப்புலேருந்து அட்வொகேட்ஸ் போனாங்க, உச்சநீதிமன்றத்தில் வாதாடினாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. பட் எங்க தரப்புலேருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அவங்க தரப்புனா அவங்க யாரை சொல்றாங்க? தமிழ்நாடு அரசை சொல்றாங்க, இல்ல அவங்களை தூண்டி விட்டுட்டு பின்னாடி இருந்து வேலை பார்க்கக்கூடிய கருஞ்சட்டைகளை சொல்றாங்களா, இல்ல திராவிட கும்பலை சொல்றாங்களா அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ யாருமே அட்வொகேட்ஸ் வந்து போயிட்டு வாதாடல அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமா இதுதான் என் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. இவங்க ஏன் யாரு விஜயலட்சுமிக்காக வந்து வாதாடுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாருமே வந்து அந்த கேஸை முடிச்சு வைக்கணும், விஜயலட்சுமி சீமான் கேஸை வந்து முடிச்சு வச்சு விஜயலட்சுமிக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இங்க யாருமே விஜயலட்சுமியை வந்து தூண்டி விடுறது கிடையாது. ஏதோ இந்த வழக்கை பற்றி விஜயலட்சுமி அப்பப்போ பேசணும், ஏதாவது ஒரு 1000-500 கொடுத்தா வந்து ஒரு வீடியோவில் பேசுவாங்க. இந்த மீடியாவில் இந்த வழக்கு வந்து பரபரப்பாக பேச பண்ணும் அப்படிங்கிறது தான் விஜயலட்சுமிக்கு பேக்கப் பண்ண எல்லாருடைய எண்ணமும். இதை கூட ஒரு புரியாமல் விஜயலட்சுமி வந்து வழக்கம் போல் இது மாதிரி தான் ஏமாந்துட்டு போவாங்க. இதை மாதிரி என்ன ஏமாத்திட்டாங்க, போன முறை வந்தாங்கல்ல, இதை மாதிரி எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, அது தரேன்னு சொன்னாங்க, வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்க, எதுவுமே தரல, இனிமேல் நான் இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பட் திரும்ப அவங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி திரும்ப இப்போ கூப்பிட்டு வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. இதில் நீங்க விஜயலட்சுமிக்கு பணம் கொடுக்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம், பட் உங்களை நம்பி வந்தாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு அட்வொகேட்டாவது வச்சிருக்கலாம். அவங்க கேட்கறது அதுதான், எனக்காக ஒரு அட்வொகேட்டு கூட நீங்க வைக்கலையே, உங்களை நம்பி நான் எவ்வளவு நாளா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு போறாங்க. இதுல ஏன் இந்த உள்ளதும் போச்சு நல்லா கண்ணா அப்படின்னு சொன்னல, இதுக்கு முன்னாடியாவது கெஞ்சி கூத்தாடி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் சில பேர்ட்ட விஜயலட்சுமி வந்து காசு வாங்கியிருக்காங்க. அதை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே ஒத்துருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால, அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்க வந்து நிறைய பணம்லாம் கொடுத்துருக்கோம், அப்பப்போ சாட்டை துரைமுருகன் உட்பட நிறைய பேர் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒத்துருந்தாங்க. பட் இப்போ அதுவும் கிடையாம போச்சு. அந்த அவங்கள நம்பி அவங்களும் ஒன்றும் பண்ணல, ஒரு அட்வொகேட்டு கூட உங்களுக்காக வைக்க முடியாது அப்படின்ட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. நீங்களும் சொந்தமா அட்வொகேட் வச்சு வாதாடுற அளவுக்கும் நீங்க இப்போ வெல்த்தியா இல்லை. இந்த பக்கம் ஏதாவது கெஞ்சி கூத்தாடி கொஞ்சம் கொஞ்சம் பணமும் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ அதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றமே கேஸையே தடை பண்ணிடுச்சு, இனிமேல் அதையும் வாங்க முடியாது. அப்படிங்கிறப்போ விஜயலட்சுமியோட நிலைமை வந்து இப்போ மோசமா போயிடுச்சு. விஜயலட்சுமியோட நிலைமை வந்து மோசமா போச்சு அப்படிங்கிறத தாண்டி விஜயலட்சுமியை வச்சு இங்க ஏதாவது ஒன்று பண்ணிடலாம், அப்படியே சீமான அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்டிலே அழிச்சிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல கருஞ்சட்டைகள், திராவிட கும்பல், எவ்வளவு பேர் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாம் எங்க போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏதாவது ஒரு புதர்ல போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி விஷயத்துல வேற ஏதாவது அட்வொகேட்ஸ்லாம் யோசிக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, இன்னும் ஏதாவது பண்ணுமே, விஜயலட்சுமி இப்படி சொல்லாமா, அப்படி சொல்லாமா அப்படின்லாம் எங்கேயாவது புதர்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜயலட்சுமியோட சாப்டர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இனிமே விஜயலட்சுமி வந்து ஏதாவது அது இதுன்னு திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கைது விஜயலட்சுமியா தான் இருக்கும். அந்த உத்தரவு உச்சநீதிமன்றத்திலேருந்து வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இந்த நேத்தி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினாங்க தெரியுமா? உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்துருச்சு அப்படின்னா சீமானை கைது பண்ணிடுவாங்க, அவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி அப்படிங்கிற அளவுக்குலாம் நியூஸ் சேனல்ஸ்லேயே போட்டாங்க. சீமான் பாலியல் குற்ற வழக்கு அப்படின்லாம் போட்டாங்க. அப்படிலாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. உச்சநீதிமன்றமே இதை பாலியல் வழக்காக எடுத்துக்கல. பட் இங்கே இருக்கக்கூடிய மீடியாவும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களும் பேசிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. இனிமே திரும்ப வந்து விஜயலட்சுமி வந்து ஏதாவது பேசுறாங்க, வீடியோ பண்றாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்திட்ட இருந்தே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கண்டனம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு பக்கம் விஜயலட்சுமி அப்படிங்கிற சாப்டர் முடிஞ்சு போச்சு, அவங்கள நம்பி இங்க தம்பிகள்கிட்ட ஏதாவது பழப்புக்காக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் முடிஞ்சு போச்சு. உள்ளதும் போச்சுரா நொல்ல கண்ணா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம்.
தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு இங்கே தனியாக ஒரு ஓட் பேங்க் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்து அவங்களுடைய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இன்னும் அன்டெஸ்டட் தான். 2026 அவங்க எலெக்ஷனில் நின்று எங்களுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல். பட் அவங்களுக்குன்னு இருந்த ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அதை வச்சு இல்லை எங்களுக்கு கட்சிக்குள்ள வந்து ஸ்ட்ரக்சர்லாம் உருவாயிடுச்சு பாருங்க, இத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, இத்தனை மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்கெனிங் பவரை அதிகப்படுத்துறது தான் இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்த ஒரு பெரிய பவரே. அதாவது எலெக்ஷன் நெருங்கினாங்க இவங்களுக்கு வந்து பார்கெனிங் பவர் அப்படிங்கிறது அதிகமாகும். நாங்கள் பாருங்க கட்சியோட கட்டமைப்பு அதிகமாக்கிட்டோம், எங்களை வந்து அந்த கட்சியில கூப்பிடுறாங்க இந்த கட்சியில கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தையை அதிகப்படுத்தி 20 சீட்டு 30 சீட்டு 30 சீட்டு 40 சீட்டு ஆக்குறது தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்த ஒரு பெரிய பவர். அதை தாண்டி தனியா நிக்கிறதுலாம் அது தேவையில்லாத வேலை. பட் பார்கெனிங் பவர் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ அந்த விஷயத்துல பிரசாந்த் கிஷோர் வந்து முழுசா மண்ணவாரி போட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு, தமிழக வெற்றி கழகம் வந்து தனிச்சு தான் நிக்க போகுது, நாங்க டிசம்பர் வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஏடிஎம்கே பார்த்தாங்க, வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த பக்கம் வருவாங்க, ஏதாவது நம்ம பேசலாம், ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ரொம்ப அலைன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும், அலைன்ஸ் பெருசாக செட் ஆகலை. ஸோ விஜய் வந்தார் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக நம்ம அலைன்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் பிரசாந்த் கிஷோர் அங்கே போனதுனால பிரசாந்த் கிஷோர் ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு, விஜய் வந்து தனிச்சு நிற்கிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து ஏடிஎம்கேவுக்கு தான் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நெருக்கமாக ஏடிஎம்கே கூட 21 தேர்தலுக்கு அப்புறம் டிஎம்கேவுக்கு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கூட தான் நெருக்கமாக இருந்துட்டு இருந்தார். 26 தேர்தலுக்கும் ஏடிஎம்கேவுக்கு தான் வேலை பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லா அதிமுகவோட முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாமே நம்பிட்டு இருந்தாங்க, பிரசாந்த் கிஷோர் வந்து நம்ம டீம்ல இருக்காரு, ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாரு 26 எலெக்ஷனுக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் அந்த டைம்ல சில உரசல் அப்படிங்கிறது வருது. அங்கேருந்து பிரசாந்த் கிஷோர் வெளியில வராரு. வெளியில வந்ததோட இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல போய் ஜாயின் பண்றாரு. அப்பவே ஏடிஎம்கே முடிவு பண்ணிட்டாங்க, ஒண்ணு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க தனிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் சொல்றதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் வந்து தனிச்சு தான் நிற்போம் அப்படின்னு சொல்றப்போ ஏடிஎம்கே அதுக்கு மேல இறங்கி போறதுக்கு அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அவ்வளவு பெரிய கட்சியும் கிடையாது, ஏடிஎம்கே வந்து அவ்வளவு சின்ன கட்சியும் கிடையாது. ஒரு ஆப்ஷனை வந்து பிரசாந்த் கிஷோர் க்ளோஸ் பண்ணாரு. இதை தாண்டி ஏடிஎம்கேவுக்கு என்ன அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் போயிட்டு டிவிகேவில் போனதுக்கு அப்புறம் இனிமே நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா கூட இதுக்குள்ள வந்து செட் ஆகி வராது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் நமக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருந்த நபர் இப்போ அங்க போயிட்டு ஏதோ இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஏதோ சம்திங் பிஹைண்ட் த ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காரு, அவரு வேற ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஏடிஎம்கேவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே வந்து இவ்வளவு நாளா நாங்க பிஜேபி கூட அலைன்ஸ்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ அந்த மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாமே சொல்லுது. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணத்துல வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும், அண்ணாமலை, எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாருமே போயிட்டு அந்த மேரேஜ் அட்டன் பண்ணது. ஸோ திரும்ப ஏடிஎம்கே பிஜேபி அந்த அலைன்ஸ் உருவாவதற்கான ஒரு அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறது பிஜேபிக்கும் வந்துருச்சு. ஏன்னா 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி வந்து பெருசா எதிர்பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல. ஏடிஎம்கேவும் ஏதாவது நடக்கும், அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சு நின்று ஏன் அசிங்கப்படணும், ரெண்டு பேரும் சேர்ந்தா இங்க ஒரு சான்ஸ் இருக்குல்ல, 2026 ரூலிங் கவர்மெண்ட் மாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. சோ அந்த மைண்ட் செட்ல ரெண்டு பேரும் இங்க இணையலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய டோன் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இதுவரைக்கும் அண்ணாமலையும் எடப்பாடியும் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு கடுமையா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும். பட் இப்போ அவங்களுடைய டோன் அப்படிங்கிறதே மாறி ரெண்டு பேருமே சாஃப்ட் டோன்ல ஏடிஎம்கே பேசுறதும் பிஜேபி பேசுறதும் மாறி இருக்கு. சோ அப்படி இவங்க திட்டம் போடுற மாதிரி பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒரு அலைன்ஸ்குள்ள வராங்க அப்படின்னா விஜய் இங்க என்ன ஆவார் அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு என்ன அப்படின்னா அந்த பார்கெனிங் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் அந்த கட்சிக்கு முக்கியம். அப்படி பண்ணிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளால சீட்டை வந்து அதிகமாக்க முடியும். 20 சீட்டு தராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு 40 சீட்டு தான் வேணும், எனக்கு அந்த ஆப்ஷன் ஓப்பன்ல இருக்கு, எனக்கு அங்க ஒரு விண்டோ ஓப்பன்ல இருக்கு, நான் அந்த கட்சி கூட போவேன் அப்படின்னு ஒரு கட்சினா அந்த பார்கெனிங் பவரை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் பிரசாந்த் கிஷோரோட பேச்சை கேட்டு விஜய் வந்து தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஏடிஎம்கே பக்கம் இருந்த பிரசாந்த் கிஷோரை ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகம் பக்கம் கூப்பிட்டு வராரு. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே பிரசாந்த் கிஷோரையும் பிடிக்கல, முடிஞ்சிருச்சு, நீங்க தனிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க,
இனிமேல் இறங்கி வந்தா ஏடிஎம்கேக்கு தான் அசிங்கம். இப்போ ஒரு பிஜேபிக்காக ஒரு விஷயத்துல இறங்கி போறாங்க அப்படின்னா கூட பிஜேபி வந்து ரூலிங் கவர்மெண்டா இருக்காங்க இந்தியாவில். ஸோ இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் அவங்களுக்குன்னு ஒரு டிராவல் இருக்கு தமிழ்நாட்டில். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஓகே. பட் ஒண்ணுமே பண்ணல, இன்னும் ஒரு ஓட்டு கூட வாங்கல. ஆனா உங்களுக்காக ஏடிஎம்கே வந்து இந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணாலும் இறங்கி வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ஓவரா போக போக இப்போ இருந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த பக்கம் ஏடிஎம்கே அவங்க மைண்ட் செட்டை மாத்திட்டு விஜயும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கையை மாத்திருக்காங்க. ஸோ விஜய் இனிமே என்ன பண்ண போறாரு? பிரசாந்த் கிஷோரை நம்பி இப்போ இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்தராசின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து நிக்கிறாரு. இனிமே விஜய் வந்து நான் ஏடிஎம்கே கூட நான் வரேன் அப்படின்னு சொன்னா கூட ஏடிஎம்கே ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியாது. விஜய்க்கு இதை தாண்டி வேற ஆப்ஷனும் கிடையாது, டிஎம்கே கூடயும் போக முடியாது. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுல விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்களோ விஜயோ அந்த வட்டாரங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேண்டுதலா? தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து நான் சிஎம் ஆக்கணும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் ஏதாவது பீகாரில் இருக்கக்கூடிய கோயிலில் வேண்டிக்கிட்டு வந்தாரா அப்படின்னு தெரியல. ஸோ அவர் என்னத்துக்காக இங்கே வந்து இந்த பாடுபடுறாரு, தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்து இதை மாதிரிலாம் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சாவே இதுக்கு பின்னாடி பிரசாந்த் கிஷோர் வந்து டைரக்டா வேலை பார்க்கறது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு எடுத்துக்கலாம். பட் இன்டைரக்டா உதயநிதி ஸ்டாலினை வந்து இங்க சிஎம் ஆக்கிறதுக்கு வேலை பார்க்கிறாரோ அப்படிங்கிற யோசனை உங்களுக்கே வரும். ஸோ இதை தமிழக வெற்றி கழகம் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய பவர் இருந்தது, நான் முழுசா நம்பிட்டு இருந்தேன். ஏடிஎம்கே கூட தமிழக வெற்றி கழகம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ள 234 தொகுதியிலேயே கேண்டிடேட் நிறுத்துற அளவுக்கு ஸ்ட்ரென்த்னால அவங்க ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட முடியாது. ஸோ ஏடிஎம்கே கூட தான் போவாங்க. அது கொஞ்சம் லேட் ஆகும். பார்கெனிங் பவருக்காக நாங்கள் தனித்து போட்டி, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம், நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், எங்களை நோக்கி வாங்க அப்படின்னு சொல்றதுலாம் எல்லாரும் மேடைகளில் சொல்றது தான், ஒரு பார்கெனிங் பவரை அதிகமாக்கிறதுக்கு. பட் அந்த ஆப்ஷன் ஓப்பனாக இருந்த வரைக்கும் விஜய் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் எகிரிக்கிட்டே இருந்திருக்கலாம். பட் இப்போ அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரசாந்த் கிஷோர் அந்த ஆப்ஷனை அவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த அதை வச்சும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. உள்ள வந்துட்டு தனித்து தான் போட்டி, விஜய் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு விஜயோட ஆசையை தூண்டி நீங்க தான் 26ல சிஎம் அப்படின்னு தூண்டி விட்டு தனித்து தான் போட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வச்சு, அதுவும் அவர் வாயாலேயே சொல்லி இப்போ இருந்த ஆப்ஷனை எல்லாத்தையும் பிரசாந்த் கிஷோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ விஜய் வந்து உள்ளதும் போச்சுடா நல்லா கண்ணா ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, இப்போ அதுவும் போச்சு. அப்படிங்கிறப்போ விஜய் இனிமே என்ன பண்ண போறாரு? இன்னும் பிரசாந்த் கிஷோரா தான் நம்ப போறாரா, இல்ல அடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாரா அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து தான் பார்க்கணும். விஜயலட்சுமிக்கும் போச்சு, விஜய்க்கும் போச்சு. ஸோ அடுத்து வேற ஏதாவது தமிழக அரசியலில் நடந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசுவோம். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.